ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சில வந்து ஜிகேல வந்து ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, திரும்ப கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாதவங்க, படிக்க டைம் இல்லாதவங்க வந்து லாஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த 100 கொஸ்டின் வந்து பார்த்துட்டு போனாலே இந்த 100ல எப்படியும் ஒரு 10 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கொஸ்டினா வந்து வந்துடும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தாங்கா என்ற தற்காக்கலை இந்தியாவின் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, இது வந்து ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து எந்த இதுல சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து தூர்தர்ஷன் வந்து எந்த ஆண்டில் வந்து ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க, எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1959. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின், அது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்து கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மகாத்மா காந்தி யாருடைய எழுத்துக்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டார்? யாருடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லியோ டால்ஸ்டாய். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுமே வந்து எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின். சரிங்களா? எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 2020 வந்து கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அசோகரை தழுவிய துறவி புத்த மத அசோகரை தழுவிய புத்த மத துறவி வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உபகுப்தா. இதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின். லோடி வம்சத்தை, இதுவுமே 2010 சிஜிஎல்ல கேட்டது. லோடி வம்சத்தை நிறுவியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பகல் லோடி. சரிங்களா? இதுவுமே வந்து சிஜிஎல் கொஸ்டின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹர்ஷவர்தனனை தோற்கடித்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் இரண்டாம் புலிகேசி. சரிங்களா? இதோட பிடிஎஃப் வந்து இந்த இதோட 100 கொஸ்டினோட எம்சிக்யூஸ் பிடிஎஃப் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கிறேன். தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்து இருக்குது. யாருக்கு என்ன தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை படிச்சாலே வந்து போதும். வந்து இதுல இருந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு 10 கொஸ்டின் கிட்ட ஒரு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல. அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பின்வருவற்றில் படிப்பறி இல்லாதவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜஹாங்கீர் கொடுத்துருக்காங்க, ஷாஜகான், அக்பர், அவுரங்கசீப். யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்பர். சரிங்களா? எந்த கவர்னர் ஜெனரல் டோக்டரின் ஆஃப் லாப்ஸ்டன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லார்ட் டல்கோசி. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். சந்திரகுப்த மௌரியன் அவைக்கு அனுப்பப்பட்ட கிரேக்க தூதர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2021 சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின். யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மெகஸ்தனிஸ். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி ஐரோப்பிய சக்தி பெறப்பட்ட வெடிமருந்து யார், அதாவது சிவாஜி ஐரோப்பிய சக்தி பெற்ற வெடிமருந்து யார் பீரங்கிகளாக அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யாரோட இதுல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் போர்த்துகீசியர்கள். அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த வெடிமருந்து தயாரிக்கிறது, அந்த பீரங்கி அந்த சம்பந்தமா வந்து சிவாஜி வந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். கோ பேக் டு வேதாஸ். வேதங்களை நோக்கி செல், இல்லாட்டி வேதங்களுக்கு திரும்ப இந்த அழைப்பை வழங்கியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் சைமன் கமிஷனை இந்திய தேசியவாத தலைவர்கள் புறக்கணித்தனர் ஏனெனில், அதாவது சைமன் கமிஷனை வந்து இந்திய தேசியவாத தலைவர்கள் வந்து புறக்கணிச்சாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆணையத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இங்கிலீஷ்காரங்க. சரிங்களா? ஆங்கிலேயர்கள் என்பதால். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், பின்வரும் பிரிட்டிஷ் அவர்கள் யார் 1757 கிளர்ச்சியை ஒரு தேசிய கிளர்ச்சியாக ஒப்புக்கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேஸ்லி. ஓகேங்களா? பின்வருவற்றுள் எது இந்தியாவின் இரால் நகரம்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரால் நகரம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா நெல்லூர். புத்தர் ஞானம் பெற்ற இடத்த வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புத்தகயா. நிறைய பேர் வந்து கபிலவஸ்துன்னு போடுவீங்க, அது ரொம்ப தப்பு. சிவாஜியின் முடிசூட்டு விழா எங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வருஷம் வந்து நடந்தது அப்படின்னு கிபி 1674. ரேக்கார் கோட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கும். இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1919. இதுவுமே வந்து முக்கியமான கொஸ்டின், சிஜிஎல் கேட்ட கொஸ்டின். யங் இந்தியா மற்றும் ஹரிஜன் பத்திரிகைகளோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யாரு? ஹரிஜன், மகாத்மா காந்தி. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றுள் யார் 3 வட்டமேசை மாநாடுகளும் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாக்டர் BR அம்பேத்கர். இவர் தான் வந்து 3 வட்டமேசை மாநாடுகளையும் வந்து கலந்துருப்பாரு.
எந்த மன்னர் பியாதசி கல்வெட்டுகளில் பிரியமானவர் பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா? யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அசோகர். இவர் வந்து கல்வெட்டுகள்ல வந்து இவரோட பேர் வந்து அதிக முறை இருக்கும், அதனால வந்து இவர் கல்வெட்டுகள் பிரியமானவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிவாஜியின் சமகாலத்தவரான மராத்திய துறவியின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா துக்காராம். இதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின். சிஜிஎல் 2022 கேட்ட கொஸ்டின். பின்வரும் தானியங்கள் எது மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதுமை தான். வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் அல்சேஸ் லோனரை மீட்டெடுத்தது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சாரி எங்க மீட்டெடுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸ். இது முக்கியமான கொஸ்டின். அசோகரின் கட்டளைகளை முதலில் பின்பற்றுமாறு புரிந்து கொண்டனர் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்அப். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கௌதம புத்தரோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அலாரா கலாமா. இவங்கதான் வந்து கௌதம புத்தரோட ஆசிரியர். வேத கவிதைகளின் உரைநடையின் தொகுப்பு வந்து சம்ஹிதைகள். இதுவுமே முக்கியமான கொஸ்டின். மகாத்மா காந்தி, அதாவது காந்தியை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். மகாத்மா காந்தி கற்பித்து நடைமுறைப்படுத்திய அகிம்சை இந்திய கோட்பாட்டில் வேறொன்றியது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அகிம்சை. அதுக்கப்புறம் வந்து அலிகார் இயக்கத்தின் நிறுவனர், முக்கியமான கொஸ்டின், சையரா சர் சையத் அகமது கான். பிரின்ஸ் ஆஃப் பிலிக்ரிம்ஸ் என்பது என்று கூறப்படும் பெயர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யுவான் சுவாங். இவங்களோட தான் வந்து இவரை தான் வந்து பிரின்ஸ் ஆஃப் பிலிக்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சுவாங் தான் வந்து சொல்லுவோம் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து புத்தர் தனது முதல் உபதேசத்தை எங்கு வழங்கினார்? முக்கியமானது சாரநாத். இதுமே 2022 சிஜிஎல் கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதையை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த முகலாய இளவரசர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தாராஷுகோ. இவர் தான் வந்து தராஷுகோ அப்படின்னு சொல்லுவாங்க, தாராஷுகோ, ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். நெக்ஸ்ட் பண்டை இந்தியாவில் நடைமுறையில் இருந்த அறுவை சிகிச்சை யாருடைய படைப்புகள் இருந்து அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இவர் சுஸ்ருதா. இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். பின்வருவற்றுள் இந்தியாவின் முதல் வைசிராய் யாரு? லார்ட் கானிங் பிரபு. இதோ வந்து இங்கிலீஷ்லயும் வேணும்னாலும் நம்ம பிடிஎஃப் வந்து இதோட இங்கிலீஷ் வந்து கன்வர்ஷன் பிடிஎஃப் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது தரையின் போர் பிருத்திவிராஜ் சவுகான் தாஸ் யாரால் வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முகமது கோரி. இதுவும் முக்கியமான கொஸ்டின். இதுவுமே 2022 சிஜிஎல் கேட்ட கொஸ்டின். நானா பட்னாவிஸ் அசல் பெயர், அதாவது உண்மையான பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாலாஜி ஜனார்த்தன் பானு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பின்வருவற்றுள் அடிப்படை கல்வி என்ற கருத்தை முதல் முன்வைத்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம மகாத்மா காந்தி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக. எது ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் சைமன் கமிஷன். ரெண்டாவது வந்து தண்டி யாத்திரை. மூணாவது வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். நாலாவது வந்து பூனா ஒப்பந்தம். இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து பிரயாகை நகரத்திற்கு அலகாபாத் அல்காவி நகரம் என்று பெயரிட்டது வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்பர். ஓகேங்களா? இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட எஸ்சிஆர்டி புக்ஸ்ல இருக்காது, என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க சரிங்களா? டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து தெரியாது. ஓகேங்களா? இதை தவிர்த்து வேற கொஸ்டின் வந்து தெரியும். அந்த மாதிரி வந்து என்சிஆர்டி பேஸ்ல வந்து இந்த 100 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனாலே 10 கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா வந்து வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மதன் மோகன் மாளவியாவுக்கு மகாமானா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? முக்கியமா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியை வச்சு கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா? அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குவைட் 47 இந்தியா மூமெண்ட் காலத்தின் வைஸ்ராய் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லார்ட் லின்லித்கோ. 1923ஆம் ஆண்டு மோதிலால் நேருடன் இணைந்து ஸ்வராஜ் கட்சியை தொடங்கிய மற்றொரு காங்கிரஸ் தலைவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சித்தரஞ்சன் தாஸ். இதுவுமே முக்கியமான கொஸ்டின். புத்தரின் முதல் பிரசங்கம் என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தம்ம சக்கா பாட்டன் சுட்டா.
இது வந்து ஒரு கொஸ்டின். சரிங்களா, அந்த அளவு இம்பார்ட்டன்ட்ல இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. மதன் மோகன் மாளவியா பின்வரும் எந்த வங்கியிலிருந்து நிதியுதவிக்காக கடன் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எந்த வங்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தோடாக்கள் எங்கே காணப்படுகின்றன, எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு. ரவுலட் சட்டம் 1919 யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? லார்ட் சேம்ஸ்போர்ட் அவரோட காலத்துலதான் வந்து இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இதுவுமே முக்கியமான கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ் முறை முதல் எந்த 2 மாநிலங்களில் வந்து செயல்படுத்தப்பட்டது? CGL 2023 கேட்ட கொஸ்டின். ஆந்திர பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான், இந்த 2 இதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் எந்த பழங்குடியினர் தானா பகத் இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உரான். இது வந்து 2023 CGL கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோங்க நவ்ஜவான் பாரத் சபையை நிறுவியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சர்தார் பகத்சிங் அவர் தான் வந்து நிறுவியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நரேந்திர மண்டல் அல்லது இளவரசர்களின் சபை 1921 யாரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு 2023 வந்து கேட்ட கொஸ்டின். யாரால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கன்னட் டியூக் அவரால் வந்து திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து புத்தர், தம்மம் மற்றும் சங்கம் ஆகியவை ஒன்றாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திரி ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது. இச்சாவி தௌஹித்ரா என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதலாம் சந்திரகுப்தர். 2ஆம் புலிகேசி மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தவர் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி பல்லவர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்திரமேறு கல்வெட்டு நிர்வாகம் பற்றிய தகவல்களை வழங்குவது வந்து எந்த யாரோட கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோழரோட கல்வெட்டுகள். 1984 பிட்ஸ் இந்தியா சட்டம் ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுல தீர்மானத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தீர்மானம். ஓகேங்களா, இது CGL கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஓ ஹியூமை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது வந்து உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர் காங்கிரஸ் ஆண்டு மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார், 2 முறை அமர்கள். இது வந்து கிடையவே கிடையாது, உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து சுதந்திரத்திற்கு முன்னதாக பின்வரும் இயக்கங்கள் எது மிகப்பெரிய விவசாய கொரில்லா போரை கண்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தெலுங்கானா இயக்கம். லோடி வம்சத்தை, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, லோடி வம்சத்தை நிறுவியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பகல் லோடி. இது ரொம்ப 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 லோடி வம்சத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருவாங்க. காந்தர்வ கலைப்பள்ளி என்று அழைக்கப்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிரேக்க ரோமான் புத்த கலை. ஓகேங்களா, ரஷ்யாவின் போல்ஸ்விக் புரட்சி பின்வருவற்றை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் ஆட்சியின் வருகையை தான் வந்து குறிக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கர்களுக்கு எதிரான போரில் பிரிட்டிஷ் படைகளுக்கு தலைமை தாங்கிய ஜெனரல் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1936 இந்திய சிவில் லிபர்டிஸ் யூனியனை நிறுவியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஜவஹர்லால் நேரு. பின்வருவற்றுள் முதலில் எது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பனாரசா, பம்பாய் பல்கலைக்கழகமா, அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமா, அலகாபாத் பல்கலைக்கழகமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து பம்பாய் பல்கலைக்கழகம் தான் வந்து நிறுவப்பட்டது. முதல் இந்திய செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா ஏவப்பட்ட ஆண்டு முக்கியமான கொஸ்டின். 2023 கேட்ட கொஸ்டின். சரிங்களா, எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1975. அவுரங்கசீப் வந்து எங்க வந்து இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அகமது நகர்ல தான் வந்து இறந்திருப்பாரு. வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வந்து வழங்கியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. ஒண்ணு மகாத்மா காந்தியை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க, இல்லாட்டி மகாத்மா காந்தி ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 1923 நாக்பூரில் நடைபெற்ற சத்தியாகிரகம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா
கொடி சத்தியாகிரகம். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் எது புத்த மதத்தின் ஒரு பிரிவு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திகம்பரர் தான் வந்து ஒரு பிரிவு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெல்லி பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரான போது வைசிராய் வந்து யார்? முக்கியமான கொஸ்டின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லார்ட் ஹார்டிங் பிரபு. சரிங்களா? முல்தான் அரேபியர்களால் டேஸ் என பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்க நகரம். முல்தானை வந்து தங்க நகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அது மாதிரி ராஷ்டிரகூட மன்னர் அமோக வர்ஷா எழுதிய புத்தகம் வந்து எது? முக்கியமான இந்த புக் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வருவாங்க ஹிஸ்டாரிக்கல்ல. எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கவிராஜ மார்க்கம். எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிருஷ்ணா, இரண்டாம் கிருஷ்ணர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் பாண்டிய பேரரசின் நில அளவுகள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. எப்படி வந்து இரண்டாம் பாண்டிய பேரரசின் நில அளவுகள் வந்து எது எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எந்த செப்பேட்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தலவாய்புரம் செப்பு தகடுகள் இதுல வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதவாகனர்களின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கௌதமி புத்திர சதர்கனி. அவர் இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரதிகார வம்சத்தின் மிக சிறந்த மன்னர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மிகிர போஜ். அவர் தான் வந்து பிரதிகார மன்னர் வம்சத்தின் மிக சிறந்த மன்னர். அதுக்கப்புறம் வந்து 1939 வந்து சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவனாக வந்து யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் பட்டாபி. யாரை வந்து தோற்கடிச்சு சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பட்டாபி சீதாராமையா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜாலியன் வாலாபாக் சம்பவம் வந்து எங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமிர்தசர். எல்லாமே பேசிக் கொஸ்டின் எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் லோடி வம்சம். சரிங்களா? இது 3வது வாட்டி இந்த கொஸ்டின் வந்து கேட்கிறாங்க. பகல் லோடி. பின்வரும் ஜோடிகள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அக்பர் இதுல வந்து எது அக்பர் தோடர்மால் கரெக்ட், சாணக்கிய சந்திரகுப்தர் கரெக்ட். இது வந்து இதுதான் பொருந்தல. விக்ரமாதித்ய சைதன்யர் இது வந்து பொருந்தல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மழை காலத்தில் தென்கிழக்கு வர்த்தக காட்சி இந்திய துணைக்கண்டத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குறைந்த வளிமண்டலத்தின் இருப்பு, இந்தியா வடமேற்கு இந்தியா மீதான அழுத்தம். இதுதான் வந்து ஒரு காரணமா வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீர்திருத்தம் என்றால் என்ன? இதுவுமே வந்து சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின். சீர்திருத்தம் அப்படின்னா போப்பின் அதிகாரத்திற்கு எதிரான கிளர்ச்சி தான் வந்து சீர்திருத்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லோகமானிய திலக். காந்திஜியின் புகழ்பெற்ற வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அழைப்பு ஆங்கிலேயர்களுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1942 தான் வந்து இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் வந்தது. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது? இதுவும் பேசிக் கொஸ்டின். 1885 1885. வங்காளதேசம் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1971. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் எந்த இதை வந்து நிறுவனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை வந்து நிறுவி இருக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கும் இயக்கத்தை தொடங்கியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏஓ ஹியூம். காமரூப் என்பது இந்தியாவின் எந்த பகுதியின் பண்டைய பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்நாடகா. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த போர் வந்து தலைக்கோட்டை போர். ஓகேங்களா? தலைக்கோட்டை போர். நெக்ஸ்ட் இந்தியாவின் மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேங்களா? யாருன்னா அக்பர். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். 1946 ஆண்டில் அமைச்சரவை பணி 1946 வழிநடத்தப்பட்டது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெத்திக் சார், பெத்திக் லாரன்ஸ். ஓகேங்களா? எந்த குழு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சார் பெத்திக் லாரன்ஸ். காந்திஜி எதை குறிப்பிட்டார்? சர்வோதயா அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா
நெறிமுறை மதிப்புகளை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய சமூகத்தின் பிறப்பு. இதைத்தான் வந்து சர்வோதயா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷர் தனது மூலதனத்தை டேஸில், அதாவது தன்னோட தலைநகர் சரிங்களா, அதை வந்து எதுல இருந்து மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எதுல இருந்து அப்படின்ட்டு தானேல இருந்து கனோஜ்க்கு வந்து மாத்திருப்பாரு. ஏதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஜைனர்கள் தங்கள் புனித நூல்களுக்கு பயன்படுத்தும் ஒரு கூட்டுச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆகமங்கள். செயலற்ற எதிர்ப்பின் கோட்பாட்டை முன் வைத்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அரவிந்த கோஷ். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முஸ்லீம் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுவுமே முக்கியமான கொஸ்டின். பக்ருதீன் தியாப்ஜி. இந்தியாவின் முதலாக தேசிய வருமானத்தை மதிப்பிட்டவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் தான், தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா, அதாவது இது பொருளாதாரம் ரீதியா வந்து நிறைய வந்து புக்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதும்பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லலாம், தாதாபாய் நவ்ரோஜி. முதலாம் உலகப் போர் வெடித்த ஆண்டு வந்து 1914. மகாராஜா ரஞ்சித் சிங்கின் ராஜ்யத்தின் தலைநகரம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.